இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய லூர்தானையுடைய பக்தர்களே, முதலிலே இன்று தங்களது நாம விழாவை கொண்டாடுகின்ற அனைவருக்கும், குறிப்பாக சூசை மரியான், யோசேப்பு, வளனரசு போன்ற அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹாப்பி ஃபீஸ்ட். அனைவரும் கரங்களை தட்டுவோம். சரி, பைபிள் ஒரு 2000 பக்கம் இருக்கும். 2000 பக்கம் இருக்கும். அதில் மிகவும் சொற்பமாக புனித சூசையப்பரை பற்றி நாம் காண்கின்றோம். இயேசுவை பற்றியும் மோசேயை பற்றியும் எலியாவை பற்றியும் பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இன்று நாம் நினைவு கூறும் புனித சூசையப்பரை பற்றி ஒரு சில வரிகளே எழுதப்பட்டிருக்கின்றது. அவர் நாசரேத்துள் வாழ்ந்த மரியாள் என்னும் கன்னிகைக்கு மன ஒப்பந்தமானவர் என்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது. அவர் நேர்மையாளர் என்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது. அவர் தாவீதின் குலத்தில் வந்தவர் என்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது. இதில் நாம் ஒரு செய்தியை, ஒரு தகவலை இன்று உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். பைபிளில் சொல்கின்றபடி, இப்போது அன்னை மரியாள் இருக்கிறாங்க, சரிங்களா? அன்னை மரியாள். இயேசு இருக்கிறார். இயேசுவினுடைய தாய் அன்னை மரியாள். தாயினுடைய தாய், பாட்டி யார்? அன்னம்மாள், புனித அன்னம்மாள், செயின்ட் ஆன்ஸ், சரிங்களா? தாயினுடைய அப்பா யார்? சுவக்கி, சரிங்களா? இது தெரியுது. இயேசுனுடைய அம்மா அன்னை மரியாள், அன்னை மரியாளுடைய அம்மா அன்னம்மாள், அவருடைய கணவர் சுவக்கி. இன்றைய பைபிளிலே, இன்றைய வாசகத்திலே ஒரு குறிப்பு இருக்கின்றது. சூசையினுடைய அப்பா ஞாபகம் இருக்கா? யாக்கோபின் மகன், மரியாவின் கணவர் யோசேப்பு. அப்போ இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தையான சூசையினுடைய தந்தையின் பெயர் யாக்கோப்பு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதனால்தான் அந்த பரம்பரை தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று பாடுவோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தாவீதின் மகனுக்கு ஓசானா. எப்படி அவர் மகனானார் என்றால், இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தை சூசை, இயேசுனுடைய தாத்தா யாக்கோப், சரிங்களா? அப்பாவினுடைய அப்பா தாத்தா யாக்கோப். இப்போ நாம் தூய சூசையப்பரை வேண்டிக் கொள்ள வேண்டும். புனித சூசையப்பரே, உங்கள் அம்மா பேர் என்ன? தயவுசெய்து எங்களுக்கு வெளிப்படுத்துக்க என்று வேண்டிக்கணும், சரிங்களா? இயேசுனுடைய சூசையினுடைய அப்பா பேர் தெரியும், யாக்கோப்பு, மறக்கூடாது. யாக்கோப்பு, ஜேக்கப், சரிங்களா? இன்று நாம் ஒரு சின்ன ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம் சூசைக்கிட்ட. சூசையப்பரே, உடைய அம்மா பேரை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கள் என்று. ஓகே, இது பைபிள். திருச்சபை தூய யோசேப்பை, வளனாரை, சூசையப்பரை பல்வேறு முக்கிய காரியங்களுக்கும் பணிகளுக்கும் பாதுகாப்பாக கொடுத்திருக்கின்றது. ஒன்று, அவர் அர்ப்பணிக்கப்பட்டவர்களின் பாதுகாவலராக இருக்கிறார். பேட்டர்ன் ஃபார் கான்சக்ரேட்டட் லைஃப் என்று சொல்கிறார்கள். கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்று தன்னையே இறைவனுடைய சேவைக்கு அர்ப்பணித்தவர்களுடைய பாதுகாப்பாக இருக்கின்றார். 2, அவர் திருக்குடும்பத்தின் பாதுகாவலராக இருக்கின்றார். திருக்குடும்பம் யாரு? இயேசு, மரி, சூசை தான் திருக்குடும்பம். அதற்கு பாதுகாவலராக இருக்கின்றார். 3, அவர் திருச்சபையினுடைய பேட்டர்ன், முதன்மை பாதுகாவலராக இருக்கின்றார். திருச்சபை, இந்த உலகத்திலே எங்கெங்கெல்லாம் திருச்சபை இருக்கின்றதோ அது எல்லாற்றுக்கும் அவர் பாதுகாப்பாக இருக்கின்றார். 4, புனித சூசை
நல் மரணத்தின் பாதுகாவலராக இருக்கின்றார். நாம் இறக்கின்ற தருவாழியிலே ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற பொழுது எந்த விதமான துன்பங்களும் இன்றி நாம் ஆண்டவரை சந்திக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை புனித சூசையப்பர் நமக்கு அள்ளுவார். நல்ல மரணத்தினுடைய பாதுகாவலர் இருக்கின்றார். அதே போல இன்று நாம் அவரை அன்னை மரியாளுடைய கணவராக கண்டு பாவிக்கின்றோம். அவர் குடும்பங்களின் குடும்பமாக இருக்கின்றார். ஏனென்றால் இந்த உலகமே குடும்பங்களால் நிறைந்ததுதான். இந்த உலகத்தில் எந்த நாட்டுக்கு வேணாலும் போனாலும் அங்கே குடும்பம் இருக்கும். தாய், தந்தை, மகன், மகள், மருமகள், பாட்டி, அக்கா, எல்லாம் குடும்பமாக இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். சரிங்களா? ஒவ்வொருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஒரு வீட்டில் நோயாக இருப்பாங்க, இன்னொரு வீட்டில் கடனாக இருக்கும், இன்னொரு வீட்டில் கணவர் குடிகாரராக இருப்பாங்க, இன்னொரு வீட்டில் மகன் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டான், வேலையில்லா திண்டாட்டம் இருக்கும், வசிப்பதற்கு வீடு இருக்காது. இதெல்லாம் பல்வேறு குடும்பங்களுடைய சூழ்நிலைகள். இது எல்லாவற்றையும் ஒரே நபரிடம் பார்க்க விரும்பினால் அது புனித சூசையப்பர் தான். ஏனென்றால் அவருக்கு ஸ்டார்டிங்கிலிருந்தே கொஞ்சம் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத, இருப்பினும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை தான் ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். ஒரு ஆண்மகன், இளைஞன் ஒரு பெண்ணை மணக்கப் போகிறான் என்றால் அந்த பெண் சுத்தமானவளாக இருக்க வேண்டும், கன்னியாக இருக்க வேண்டும் என்று தான் சர்வசாதாரணமாக எதிர்பார்ப்பார். ஆனால் அதிலே ஆண்டவருடைய திருவுளம் நிறைவேறுகின்றது. அவர் கனவில் வந்து எச்சரிக்கிறார்கள், உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். இன்றைய வாசகத்தினுடைய இறுதியை நாம் படிக்கின்றோம். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதிலிருந்து சரி ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது திடீரென அகஸ்து சிஸ்டர் ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். அதாவது ஒவ்வொரு யூத குடிமகனும் தனது பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டும், வாருங்கள் என்று சொல்கிறார். உடனே மன ஒப்பந்தமான அடுத்த சில நாட்களிலே அவரை தூக்கி கொண்டு, அன்னை மரியாளை தூக்கி கொண்டு அவர் தனது ஊருக்கு செல்ல வேண்டும், பெத்லகேமுக்கு செல்ல வேண்டும். அங்கு அவருக்கு தங்குவதற்கு இடம் கிடைக்கவில்லை, வீடு இல்லை. இந்த சூழ்நிலையிலும் அவர் ஆண்டவரை எந்தவித குறையோ சபமோ செய்யாமல் ஆண்டவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். அதன் பிறகு குழந்தை பிறந்து விடுகின்றது. இன்னும் சற்று நேரத்திலே, சில மாதங்களிலே ராஜாக்கள் வருகிறார்கள், 3 ராஜாக்கள் வருகிறார்கள். வந்து ஆண்டவருடைய மகனை மெசியாவை நாங்கள் காண வந்து இருக்கின்றோம், அவரை நாங்கள் வணங்க வேண்டும் என்று வணங்குகிறார்கள். இப்பொழுது இவர் பார்க்கிறார், சூசையப்பர் பார்க்கிறார், இப்படியெல்லாம் நடக்கின்றதே, இருந்தாலும் மௌனம் காக்கிறார், பொறுமையாக இருக்கின்றார். அதன் பிறகு ஏரோது அரசன் ஒரு ஆணையிடுகிறான், 2 வயதிற்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் வெட்டிவிடுங்கள் என்று. இது என்னடா சோதனை என்று அந்த குழந்தையை தூக்கி கொண்டு நாசரேத்திற்கு ஓடுகிறார். அதன் பிறகு குழந்தை வளர்கிறது. வருடம் இவர்கள் எருசலேம் ஆலயத்திற்கு பயணம் செய்கிறார்கள், அந்த விழாவில் பங்கெடுக்கிறார்கள். சரியாக தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு முறை அவரை காணவில்லை, குழந்தை இயேசுவை காணவில்லை. இப்பொழுதும் அவர் மிகுந்த கலக்கம் அடைகிறார். இருப்பினும் எப்படியாவது கடவுள் கொடுத்த கட்டளையை நான் நிறைவேற்றியே தீருவேன் என்று அந்த குடும்பத்தினுடைய தலைவனுடைய அதே பொறுப்புணர்வோடு, அதே நேர்மையோடு மீண்டும் இயேசுவை மரியாதையிடம் ஒப்படைக்கும் வரை அவர் கூட இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதுவரை நற்செய்தியிலே எழுதப்பட்டிருக்கின்றது. எனவே எல்லா குடும்பத்திலும் நடக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக புனித சூசையப்பரிடம், யோசேப்பிடம் பதில் இருக்கின்றது. எனவே தான் அவரிடம் ஜெபிக்கும் போது நாம் இவ்வாறு சொல்கிறோம், உம்மிடம் நாடி தேடி ஓடி வந்தவர் எதையெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் இல்லை என்று கொடுக்கின்ற வள்ளலாக இருக்கின்றீர் என்று நாம் ஜெபிக்கின்றோம். எனவே நாம் ஒவ்வொரு குடும்பத்தையும் புனித சூசையப்பருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். ஒரு குடும்பம் என்றால் ஒரு தலைவன் இருக்க வேண்டும்,
ஒரு குடும்பம் என்றால் அங்கே கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு சில நேரங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ன சொல்கிறது என்பதை கேட்க வேண்டும், கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, ஒரு குடும்பம் என்றால் அங்கு ஒற்றுமை இருக்க வேண்டும். ஒற்றுமையாக ஒரு தலைவன் இருக்க வேண்டும், கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும், ஒற்றுமை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வீடு செழிக்கும். வீடு செழித்தால்தான் நாடு செழிக்கும். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய சூசேப்பருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம் நமது குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் டீட்டெயிலாக புனித சூசேப்பரிடம் நீங்கள் சொல்லுங்கள், அவருடன் வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் கடவுளுடைய மகனையே தனது ஞானத்தால், தனது அனுபவத்தால், தனது ஒழுக்கத்தால், தனது நேர்மையால் வழிநடத்தியவர் நமது குடும்பங்களையும் நமது பிள்ளைகளையும் கண்டிப்பாக முன்னேற்றி தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த திருப்பலி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.